காலை வணக்கம். இது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கான வழக்கு. இதை உங்களோட பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸு. பெண்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு மாமியார் மருமகன் எல்லாருமா சேர்ந்து பல பேர் வகைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க திருமணமான பெண்ணை. இது ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 498A. இந்த கேஸில் மிக அருமையான கேஸ். இதில் ஒரு நல்ல ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் நடத்துகிறவங்களுக்கு நல்ல இது ஏஆர் 2026 டெல்லி 37, ஏஆர் 2026 டெல்லி 37, மோகர் சிங் வேர்சஸ் ஸ்ரீமதி ராம்தேவி, மோகர் சிங் வேர்சஸ் ஸ்ரீமதி ராம்தேவி. இதில் இந்த அம்மா அந்த மோகர் சிங் கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 பையன் 2 பெண் குழந்தைய பெற்றுக்கிறாரு. நிறைய சொத்து வச்சுக்கிறாரு. விவசாய நிலம் வச்சுருக்காரு. ஒரு சொத்து இருக்காங்க. சொத்தில் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வசிச்சுருக்காங்க. இவர் அதையும் விற்று சரக்கு சாப்பிட்றாரு. ட்ரங்கார்டு அவர். அந்த பொண்ணை அடிக்கிறது, துன்புறுத்துறது, அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாம் அலிகேஷன் வச்சு இந்த அம்மா கோர்ட்டில் போய் கேஸ் போடுது. மகிழா கோர்ட்டில் கேஸ் போடுது, டொமஸ்டிக் வயலன்ஸ். அந்த கோர்ட்டில் இந்த அம்மாவுக்கு எக்கனாமிக் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அண்டு வெர்பல் வயலன்ஸ் நாட் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் அப்யூஸ் நாட் ப்ரூவ்டுன்னு வழக்கை தள்ளுபடி செஞ்சுறாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அப்பீல் போகுது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி, இல்லை இதில் எக்கனாமிக் அப்யூஸும் இருக்குது, ஃபிசிக்கல் மென்டல் அப்யூஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸும் வசிப்பதற்கான பணமும் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டால் அதை சேலஞ்சு பண்ணி தான் இவர் இங்கே வந்துக்கிறார் எங்கள் உயர்நீதிமன்றத்தில். ஏஆர் 2026 டெல்லி 37, மோகர் சிங் வேர்சஸ் ஸ்ரீமதி ராம்தேவி, டாக்டர் ஸ்வர்ணகாந்தா சர்மா. அந்த அம்மா தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 3 உபப்பிரிவு 4 BC பிரகாரமும் செக்ஷன் 20 பிரகாரமும் பொருளாதார வன்கொடுமைன்னா என்னன்னா, நீ கல்யாணம் ஆகும்போது இருந்த வீட்டுக்கு உனக்கு இருக்கிற உரிமையை விற்றுட்ட. அந்த பணத்தை நீ அந்த பொண்ணுக்கு ஆல்டர்னேட்டிவ் அக்காமடேஷனுக்கு ஏற்பாடு பண்ணல. அந்த பணத்திலேருந்து ஒரு பங்கம் கொடுக்கல. அது இல்லாமல் இது கிளியர் கேஸ் ஆஃப் எக்கனாமிக் அப்யூஸ். சரி, நீ அந்த பணத்தை என்ன பண்ண, ஃபைனான்ஸ் பண்ணுறியா, இல்லை அது ஏதாவது வேறு வகையில் முதலீடு செய்ய, அதுக்கான எவிடன்ஸும் கிடையாது. இவங்க எவிடன்ஸ் ப்ரூவ்ஸ் பண்ணலைன்றதுனால இது எக்கனாமிக் அப்யூஸு அப்புறம் மென்டல் அப்யூஸ் போய் ப்ரூவ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது குறுக்கு விசாரணையில் அந்த அம்மாவுக்கு வருமானம் இருக்குன்னு அவுட்ரைட்டாக சொன்னாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு சாட்சியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் என்ன, நீங்கள் அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் சார்ஜஸ் கொடுக்க சொல்லி போட்ட உத்தரவு மாவட்ட நீதிபதியின் உத்தரவு செல்லுன்னு சொல்லி நல்ல ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ரேஷியோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 12 இவங்க படித்து காட்டி ரீடிங் அவுட் பிரின்சிபல், டாக்ட்ரின் ஆஃப் ரீடிங் அவுட் பிரின்சிபல், செக்ஷன் 3 ஆஃப் தி PWDV ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் டொமஸ்டிக் வயலன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். எக்கனாமிக் அப்யூஸ்னால் என்ன, பொருளாதார வன்கொடுமை என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய பொருளாதாரத்தையும் வருமானம் வருகிற முறையும் என்ன, அந்த அம்மாவுக்கு தேவையானதை மெயின்டெனன்ஸ் ரெசிடென்ஸை கொடுக்க முடியாமல் மறுப்பது, டிப்ரிவேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், alienation or disposal of assets and property in which she has an interest on which she is entitled to use. எந்த சொத்தில் அந்த அம்மாவுக்கு உரிமை இருக்கிறதோ, ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஷேர் ஹோல்டு ஹவுஸ் ஹோல்டில் அவர் இருக்கிறத வெளியேற்றுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. அதை அவர் விற்றாலோ, அதை ஏதாவது உரிமை மாற்றம் செய்தால், ஏலினேட் பண்ணாலோ, அதுவும் எக்கனாமிக் அப்யூஸ் தான். ஷேர் ஹோல்டு ஹவுஸுக்குள்ளே நுழைய முடியாமல் ஏற்படுத்துகிற தடைகள் அனைத்துமே அது எக்கனாமிக் அப்யூஸ் தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நல்லது. இதை ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸை டிஃபெண்ட் பண்ணுறீங்களான்னா
ஓரல் எவிடன்ஸை வச்சு கேஸு புருஷன் சொல்கிறான்றத கேஸ் போட முடியாது, எவிடன்ஸ் இருக்கிற கேஸாக போடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் பெண்களுக்கு நடத்துகிறதா இருந்தால் இந்த தீர்ப்பு அருமையான தீர்ப்பு. இது மேற்கோள் காட்டி உத்தரவு வாங்கி கொடுங்க. காலை வணக்கம். நன்றி.